ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை என்ன கோபால சுந்தரி, என்னடி என்ன மாதிரியே பேசுறாய்? அது என்ன ஒரு பெரிய குற்றமோ? இல்லை இல்லை, நீ ஒன்ன மாதிரி பேசினா அது ஒரு தனி அழகு. சமயத்தில் ஒன்ன மாதிரி பேசுறதும் அழகு தாண்டி என் கோபால சுந்தரி. சொல்லு என்ன? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழகு. கோட்டுக்கால் கட்டில் ஒரு கிருஷ்ணானுபவத்தை சொல்லும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கலடி. கண்ணனோட இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்களுக்கு கூட எவ்வளவு அனுபவங்கள். கோபாலசுந்தரி, நான் நேத்தியே சொன்னேன்ல, நாம தான் அதை அச்சேதனம்னு பார்க்குறோம். எல்லாத்துக்குள்ளேயும் கண்ணன் என்றுமே இருக்கான். குறையில்லாதபடி அவன் நம்மளை காப்பாத்தின்றே தான் இருக்கான். அந்த பகவான் என்னைக்குமே நன்மையே செய்கிறான். நாம புரிஞ்சுண்டா போதும். இந்த அச்சேதன வஸ்துகளுக்கு என்ன பெரிய பலம் அப்படின்னா, தனக்குன்னு ஒரு இஷ்டம், தனக்குன்னு ஒரு ஆசை, தான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு பிடிவாதம் கிடையாது. அது சுவாமி கிட்ட எதிரம்பு கோத்துண்டு நிற்கிறதில்லை. அதே சேத்தனான ஜீவன், நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அது தர்மமாக இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இப்போ ராவணன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, கம்சன், இவர்களுக்கெல்லாம் தத்துவமெல்லாம் தெரியும். கம்சனுக்கு பகவான் முன்னாடியே சொல்லிட்டான், 8வது பிள்ளையா வரப்போறேன். ஆனால் கேட்கறதுக்கு அவன் தயாரா இல்லையே. அதே பாரு, இந்த அச்சேதன வஸ்துக்கள், அவன் பாட்டுக்கு அதை ஆவிர்வவிக்கிறான், அவன் பாட்டுக்கு அழகா அனுபவங்களை கொடுக்கிறான். சாதாரண ஒரு இழுப்ப மரம் தானே, அதுதானே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனா ஆயாச்சு. வேப்ப மரம் தானே ஜெகநாதன். அத்தி மரம் தானே அத்திவரதர். கருங்குளம், ஆழ்வார் நகரி போற வழியில் இருக்கக்கூடிய கருங்குளத்துல சந்தனக்கட்டை இன்னி வரைக்கும் பெருமாளா இருக்கு. அச்சேதன வஸ்துக்களுடைய பெரிய பலம் கண்ணனை அப்படியே வாங்கிக்கிறதுகள். அந்த மாதிரி பகவானை வாங்கிக்கக்கூடிய ஒரு மனசு வேணும். அவனுடைய சொத்தா இருக்கணும்னு கேளு கோபால சுந்தரி. ரொம்ப அழகா சொல்றாய் திருமங்கை. அவன் இட்ட வழக்கு, அவனுடைய சொத்து, அவனுடைய புல்லாங்குழல் போல, அவனுடைய பாதுகை போல, அவன் தலையில் இருக்கக்கூடிய மயில் பீலி போல, அவன் அழகா உடுத்தி களையக்கூடிய வஸ்திரம் போல, அவனுக்காக அவனோடு அப்படியே இருக்கணும். சரி, வா போகலாம். ஆண்டாள் ராமானுஜனா எல்லாரையும் பார்க்கணும். இந்த தோழிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா போறார்கள் பாரு. யாரும் நமக்காக நிக்கல பாத்தியா, கையை காட்டிட்டு போயிட்டு இருக்கா பாத்தியா. அந்த ஸ்ரத்தை அவர்களுக்கு நம்மளை விட்டுட்டு போகணும்னு கிடையாது, எப்படியும் நாம வந்துடுவோம்னு அவர்களுக்கு தெரியும். முன்னாடி போயாச்சுன்னா ஆண்டாள் பக்கத்துல நிக்கலாம் இல்லையா. அதனால நாமெல்லாம் ஆண்டாள் பக்கத்துல போய் ரொம்ப சுதந்திரமா நின்றுடுவோம். ஆமா திருமங்கை, இத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒவ்வொரு நாளும் வரா. உன்னோட இருக்கிறதுனால யாரும் என்ன ஒன்றும் சொல்றதில்ல. அழகா ஆண்டாள் பக்கத்துல, ராமானுஜன் அண்ணா பக்கத்துல நின்று கேட்கிற பாக்கியம், பார்க்கிற பாக்கியம். ஆனா ஒன்று சொல்லணும் திருமங்கை, இந்த ஆண்டாள் பேசும் பொழுதும் மற்றவர்கள் பேசும் பொழுதும் இத்தனை பெண்களும் அமைதியா இருக்கிறதுனால ஆண்டாளுடைய குரல் கடைசியில் இருக்கிற வரைக்கும் கேட்கறது.
உனக்கு என்ன இன்னைக்கு கடைசியில் நின்று கேட்கணுமா? இல்லை இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். எனக்கு பக்கத்தில் நின்று தான் கேட்கணும். கடைசியில் என்னைக்கு நிற்கணுமோ அன்னைக்கு நிற்க வைப்பாள் ஆண்டாள். எங்கே இருந்தா என்ன, அவள் ஸ்மரணம் அது போதும். இப்படி ஆண்டாள் பக்கத்தில் நிற்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றது என் குருஜி அம்மாவுடைய கிருபை. வேற என்ன சொல்லட்டும், நான் எல்லையில்லாத கிருபை இந்த கிருபை எனக்கு. எல்லாம் என் குரு கிருபை, வேற என்ன. என்ன கோபால சுந்தரி என்ன கிருபை? அதுவா ஆண்டாள் குரு கிருபை, உன்னோட கிருபை, உன் பக்கத்தில் நிற்கிற ஆசீர்வாதம். அதுக்கு என்னடி என் பக்கத்தில் நிற்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? தயக்கம் இல்லை ஆண்டாள். இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை நீ எனக்கு கொடுத்திருக்காய். அதில் திமிரு, அகம்பாவம், தற்பெருமை, நான்ற எண்ணம் வராமல் இருக்கணும். என் குருஜியம்மா எப்பொழுதும் அதான் சொல்லுவா, கண்ணன் எல்லாம் கொடுப்பான், எல்லாம் வாங்கிக்கோ, ஆனால் நன்றியோடு இரு. நன்றி மட்டும் மாறாமல் இருக்கணும் ஆண்டாள். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, கிடைக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் நன்றி சொல்லிண்டு வாழணும். உடம்பு சில சமயங்களில் கலப்பா இருந்தாலும் இன்னைக்கு உடம்பு இருக்கேன்னு நன்றியோடு இருக்கணும். வியாதியே வந்தாலும் விபத்தே நடந்தாலும் கிருஷ்ண கிருபைன்னு ஏத்துக்கிற புத்தியும், இத்தனையும் தாண்டி அவன் நாமத்தை சொல்ற பக்குவமும் கொடுத்திருக்கானேன்னு இருந்தா போதும். போலாமா கோபாலசுந்தரி? ஓ மன்னிச்சுடு ஆண்டாள், நிறைய பேசியிருக்க. ராமானுஜனா தலகணம் வராத ஒரு புத்திய, எப்பொழுதும் உங்களை விட்டு நீங்காது இருக்கும்படியான ஒரு மனசு, அது வேணும். நான் கண்ணெதிர்க்க பார்க்கிறேன். அழகா ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாம் வரும் பொழுது இந்த திமிரெல்லாம் வந்துடுறது, அந்த அரக்க குணம் சத்தானவர்கள் மகாத்மாக்களிடத்திலிருந்து தள்ளி விடுறது கண்கொண்டு பார்க்கிறேன். அதனால என்றும் சத்புத்தியோட இருக்கணும். அப்படியே இரு கோபால சுந்தரி, உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. எங்க ராமானுஜன் போல யார் பேச முடியும்? ஆண்டாள் எத்தனை ஜோரா இருக்குடி. 20 நாள், ஒவ்வொரு நாளும் எத்தனை விஷயம் நீ எங்களுக்கு சொல்லித்தராய். ஒரு 2 நாளா இந்த நப்பின்னை பிராட்டி, அவளுடைய கை வளையல்கள், அவள் படுத்துக்கிற கட்டில், இதெல்லாம் பகவத் அனுபவம் சொல்லும்னு நினைச்சு கூட பார்த்ததில்லை. நான் யாரோ ரிஷி வருவார், இல்லாட்டி யாராவது கோலோக பிருந்தாவனத்திலேருந்து வருவா, இல்லாட்டி யாராவது கோபி வருவா, இல்லைன்னா நப்பின்னையோட அம்மா அப்பா இப்படி யாராவது வருவான்னு நினைச்சேன். ஆனா நப்பின்னை படுத்துக்கிற கோட்டுக்கால் கட்டிலுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் அம்மா. அதுலேயும் அவள் சொன்ன ரொம்ப விசேஷம், கண்ணனை சுமந்து அந்த தெய்வீக அனுபவங்கள் அனுபவிக்கிற பெரிய வசதியான படுக்க அனந்தாழ்வான் நம்ம ராமானுஜன்னு சொன்னாரே. ராமானுஜன் நான் கேட்கணும் என்னெல்லாம் அனுபவம்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. யார் உனக்காடி? நிஜமாவே திருமங்கை, உன்கிட்ட மட்டும்தான் வெக்கமில்லாமல் பேசின்னு இருக்கேன். மற்ற இடத்துலலாம் எனக்கு வெக்கமெல்லாம் உண்டு. நம்பிட்டோம் நாங்கள் எல்லாரும். ஹே திருமுக்குளமே உனக்கு நமஸ்காரம். திருமுக்குளம் எவ்வளவு விதமாக கண்ணன் அனுபவிக்கும் இல்லையா? ஆமாம் கோபாலசுந்தரி, கண்ணனை வட்டபத்திர சாயியா அனுபவிக்கிறது, ரங்கமன்னாரா அனுபவிக்கிறது, பெரியாழ்வார் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அனுபவிக்கிறது. எத்தனை விதம் உண்டோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடியவள் இந்த திருமுக்குள தேவி. அப்பா, திருமுக்குளத்தில் இறங்கினாலே ஒரு தெய்வீகம் என்னமோ பண்றது. எப்படி உன்னோட கங்கை மாதிரியா? அதே தான் திருமங்கை. இந்த கங்கையில இறங்கினா ஒரு குதூகலம் உண்டு பாரு. கங்கை கங்கை தான். அப்ப யமுனை 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 தான். அப்ப தாமிரபரணி 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 தான். ஆமா,
எந்த ஊருக்கு போனாலும் அதை வசத்தி சொல்லு. அதானே உண்மை. இப்போ கோதாவரி போய் பார்த்த உத்பவஸ்தலம், நிஜமாவே கோதாவரி கோதாவரி தான். நர்மதா பார்த்தோம், நர்மதா நர்மதா தான். நிஜமாவே எவ்வளவு ஆனந்தம். இப்படி அலைஞ்சுட்டே இருக்கணும் ஆயுசு முழுக்க. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், அப்படி கால் போன போக்கில் பாரத தேசத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் அழகான தெய்வீகமான ஸ்தலங்கள், இதெல்லாம் தரிசனம் பண்ணணும். திருமங்கையோட ஆடல் மாவா ஆயாச்சுன்னா போதும், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். திருமங்கை ஓட்டிகிட்டே இருப்பான், நான் பாட்டுக்கு அவளோட போயிடலாம். சரி, முதல்ல கரை ஏறு. ஏறியாச்சு. அப்பா, ஆண்டாள், என்னது இது? நேற்று நீதானடி கேட்டேன் என்னோட தாவணி வேணும்னு, உனக்காக கொடுத்தேன். நிஜமாவா? எனக்கா? உனக்கு தாண்டி, நீ கேட்டாய், கொடுத்துட்டேன். கேட்டா போதும் இல்லை ஆண்டாள்? கேட்டா போதும். கேட்கறதுக்கு எதுக்கு யோசனை தான் எனக்கு ஒன்றும் புரியாது. அப்போ இனிமேல் ஒவ்வொன்றா நிறைய கேட்குறேன். என்னெல்லாம் கேட்பாரு ஆண்டாள்? இவகிட்ட ஜாகிரதையாரு. வேண்டி திருமங்கி அப்படி சொல்றாய். முதல்ல உன் கிளியை கேட்பா, அப்புறம் உன் கொண்டையை கேட்பா, அப்புறம் உன் ரங்கனை கூட கேட்பா. விடவே மாட்டா. அவள் அதெல்லாம் கேட்கணும்னு தாண்டி என்னோட ஆசை. கேட்க மாட்டேங்கிற ஆளே. ஆஹா, இது திருமங்கை. அப்போ உன்கிட்டையும் கேட்பேன். எனக்கு ஆடல் மா வேணும், உன் கை வேல் வேணும், என்னோட தோழி குமுதவல்லி வேணும், எல்லாம் வேணும், எடுத்துக்கோ. ஆஹா, இப்படிலாம் தோழிகள் கிடைச்சாச்சுன்னா சுகம்தான். அதோ காவல் காக்கிறவர்கள் எவ்வளோ அழகா பார்க்குற. ஆண்டாளம்மா, நேற்று நீ சொன்ன பாசனம் எல்லாம் கேட்டோம் ஆண்டாளம்மா. ஊர் முழுக்க பேச்சு தான் ஆண்டாளம்மா. அதில் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை அனுபவம். நீ சொல்றது ஒரு பாசனம், அது என்னமோ நேற்று ஏதோ இந்த கட்டில் வந்து சொல்லித்தாமே, அம்பிட்டு அழகுன்னு எல்லாரும் சொன்னா. அந்த ஆடல்மா குதிரை சொல்லித்துன்னா, கை வளையல்கள்லாம் சொல்றதுன்னு. அது இல்லாமல் நாங்கள் ராமானுஜ சுவாமியை பார்த்து கேட்போமா, அவர் அழகழகா விஷயம் சொல்றார். அப்பா, ஒரு திருப்பாவைக்கு தான் எவ்வளவு ஏற்றம், எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கு. எங்களுக்கு பாக்கியம் ஆண்டாளம்மா. நித்தியம் காத்தால நாங்க வேலைக்காக இங்க வரோம், வயிற்று பொழப்பு. ஆனா அதுல பாரு, உன்னோட தரிசனம், இத்தனை பக்தர்களோட தரிசனம், சுவாமி ராமானுஜ தரிசனம், கோவில் பிரசாதம், என்ன வாழ்க்கை இது! அல்லவா சுகம். அது நீ பாட்டுக்கு கோலோக பிருந்தாவனத்துல காவல் காக்கிற சதச்சந்திரான கோபியெல்லாம் வேற கூட்டிட்டு வந்தாய். அடா 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 அடா, எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆண்டாளம்மா. எல்லா ஜென்மாவிலும் இப்படியே இந்த கோவில் வேலை பண்ணிட்டு இருக்கணும், வாசல் காவல்காரனா நிக்கணும், நீ வரணும் மார்கழி மாசத்துக்கு, அப்படியே உன் திருப்பாவை கேட்கணும். இந்த ஆசீர்வாதம் பண்ணு ஆண்டாளம்மா. ஆமா ஆமா, அவன் சொல்றது ரொம்ப சரி ஆண்டாளம்மா, எங்களுக்கு அது வேணும். அது நித்தியம் உன்னை பார்த்து பொழுது விடிகிற சுகம் இருக்கு பாரு ஆண்டாளம்மா. நாங்கள் பேசிட்டு இருப்போம், நீ சொன்ன பாசுரம், வந்தவர்கள், அவ்வளவு சுகம் தெரியுமா. நேரமே போதறது இல்லை ஆண்டாளம்மா. சரி சரி, நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நீ போ ஆண்டாளம்மா. கோபாலசுந்தரி, என்ன ஒன்றும் இல்லையே, ரொம்ப சமத்தா இன்னைக்கு போறியே. அது ஆண்டாள் உங்ககிட்டலாம் மரியாதையோடு இருக்கணும்னு அன்னைக்கு சொன்னா இல்லையா, அதனால. இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்க வேண்டியிருக்கு. சரி சரி, உள்ள போ. அடியேன் வா ஆண்டாள். நானும் பார்க்கறேன், ஒவ்வொரு நாளும் சீக்கிரமா தயார் பண்ணும். நானும் 5 நிமிஷம் முன்னாடி தான் வரேன். எப்படியோ காலதாமதம் ஆயிடுறது. பெருமாளுக்கு நீ வந்து காத்துட்டு இருக்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு நீ வந்து காத்துட்டு இருக்க கூடாதுன்னு நினைப்பு இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவன் இஷ்டப்படிதானே எல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் குழந்தை. நீ அதுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் திருப்பள்ளி எழுச்சி உண்டோ பாடிக்கோ. எனக்கு என்ன சொல்ல தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியலை. நீ பாடு குழந்தை, உனக்கு என்ன தோன்றதோ நீ பண்ணு. இல்லாட்டி நாமஜபம் பண்ணணுமா, எல்லாரையும் வச்சுட்டு நாமஜபம் பண்ணு. நாங்கள் அதுக்குள்ள அழகா ஜம்முன்னு நாங்கள் ஆனந்தமா இந்த அனுபவத்தை, பகவத் அலங்கார அனுபவத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஆண்டாள் எவ்வளோ அழகா சொல்றாரு இல்லையா? ஆமா கோபால சுந்தரி, பகவான் அலங்காரம் பண்றது ஒரு சுகம்.
அவனுடைய அலங்காரத்தை எல்லாம் களைச்சு அவனா பார்க்கறது ஒரு சுகம். அவன் திருமேனிக்கு உடம்பெல்லாம் தைலம் தேய்ச்சி விடுறது ஒரு சுகம். அழகா அவனுக்கு பார்த்து 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 வஸ்திரம் சாத்துறது ஒரு சுகம். அவன் கழுத்துல உடுத்தாத மாலைகளா சாத்துறது ஒரு சுகம். எல்லாம் சுகம். அவனுக்காக கோலம் போடுறது ஒரு சுகம். அவனுக்காக பூ கட்டுறது ஒரு சுகம். முதல்லலாம் இவ்வளவு ஸ்ரத்தையெல்லாம் கிடையாது. சுவாமின் மரியாதை உண்டு. ஆனா நம்ம பெரியாழ்வார் சுவாமிக்கு பார்த்து பார்த்து மாலை கட்டுறதும், ஆண்டாள் பார்த்து பார்த்து மாலை கட்டி பகவானை ரசிக்கிறதையும் பார்த்து பார்த்து, ஓ இப்படியெல்லாம் சுவாமியை ரசிக்கலாம்னு கத்துண்டேன். இதுதான் உண்மை. சரி, நான் தரைய இப்போ விளக்க மாட்டேன். நான் அலங்காரம் பண்ணணும், நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்டாளம்மா என்ன ரெடி பொண்ணு, என்ன ஆண்டாள் யோசிக்கிறாய்? இல்லை, அவனுக்கு இன்னும் திருப்பள்ளி எழுச்சி பாடணும்னு ஆசை. சரி, பாடுவோம். அவனுக்கு என்ன பிடிக்கிறதோ, எப்படி பிடிக்கிறதோ, எவ்வளவு பிடிக்கிறதோ, எந்த விதத்துல பிடிக்கிறதோ, எந்த மாதிரி பிடிக்கிறதோ, எந்த சமயத்துல பிடிக்கிறதோ, அப்படி இருக்கிறது தானே இந்த ஜீவனுடைய பிரயோஜனம். இந்த ஜென்மாவுடைய பலன் அவனுக்காக தானே. சரி, அவனுக்கு நாம இன்னைக்கும் சுப்பிரபாதம் பாடணும்னு ஆசை. பாடிடுவோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஆண்டாள், நீ 2 நாளா திருப்பள்ளி எழுச்சி அவர்களை பள்ளி எழுதானே பாடினாய். இன்னைக்கு என்ன உக்கம் தட்டொழி எல்லாம் கேட்கிறாய்? அது குழந்தை அம்மா கிட்ட அம்மா எழுந்திருமாலாம் சொன்னா, இருடா குழந்தை என்ன விஷயம்னு கேட்டு படுத்துட்டே இருப்பான். அதே குழந்தை ஏதான கேட்டாச்சு, பசிக்கிறதுன்னு சொல்லியாச்சு, இல்லாட்டி வேற ஏதான சாமான் வேணும்னு கேட்டாச்சுன்னா அம்மாவால் படுத்துட்டு இருக்க முடியாது. உடனே வேகமா எழுந்து வந்து கொடுப்பா. இவர் 2 பேருக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடினோம்னா, இவள் அவனை விட மாட்டேங்கிறார், அவன் இவளை விட மாட்டேங்கிறார். இந்த மாதிரி ஏதானு கேட்டோம் வச்சுக்கோயேன், ஓடி வந்துடுவான். அப்படியா? ஆமா, இந்த யுக்தி கஜேந்திரன் பண்ணதாச்சே. அவன் ஆதி மூலமே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ஓடி வர்றார் இல்லையா சுவாமி. திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமான்னு சொன்னோன்னா ஓடி வந்துட்டான் இல்லையா. இது வேணும்னு கேட்டா ஓடி வந்துடுவான். இது என்ன இருக்கு? ஆமா, நிச்சயமா இதுதான் சுகம். தன் குழந்தைகள் ஏதான கேட்டாச்சுன்னா உடனே கொடுக்கணும்ன்ற ஆசை 2 பேருக்குமே உண்டு. சத்யபாமாவுக்காக பாரிஜாதம் கொண்டு வந்தான் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்ப வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டா வேகமா வருவான். ஆமாம், நிறைய பேர் கேட்கக்கூடாதுன்னு சொல்றாள். அதாவது அந்த பொருளை முக்கியமா வச்சுண்டு, அந்த விஷயத்தை முக்கியமா வச்சுண்டு கேட்கும் பொழுது அது சில பேரால ஒத்துக்கொள்ள முடியறதில்லை. நான் என்ன சொல்றேன், எப்படியோ சுவாமி கிட்ட கேளு, கொடுக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது அவன். எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். அவன் அடைவதற்காக ஏதான ஒன்ன கேட்கிறோம் அப்படின்னா அது இன்னும் வசதி. இப்ப கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்தா கிருஷ்ணனோட ராசம் ஆடுறதுக்காக தானே. அதனால
அவனை பார்ப்பதற்காக, அவனை அடைவதற்காக கேட்கணும். துரியோதனன் மாதிரி அவன்கிட்ட நாராயணி சேனை மட்டும் வேணும்னு கேட்காம, அர்ஜுனன் மாதிரி கிருஷ்ணா நீ வேணும்னு கேட்கணும். எனக்கு ரத சாரத்தியம் பண்ணு, நீ வேணும்னு கேட்டா கூட ஓரத்தில் வேடிக்கை பார்த்துருப்பான். அர்ஜுனன் தெளிவா சொல்லிட்டான், ரத சாரத்தியம் நீ பண்ணு, எனக்கு சாரதியா நீ இரு, பார்த்த சாரதியா இருன்னு சொன்னான். அதனால யுத்தத்துல கண்ணன் வந்துட்டான். இல்லைன்னா அவன் பாட்டு கூடாரத்தை தங்கியிருப்பான், நித்தியம் சண்டை நடக்கும்போது வேடிக்கை பார்த்துருப்பான். எனக்கு நீ சாரத்தியம் பண்ணுன்னு கேட்டதுனால கண்ணன் அவனுக்கு சாரதியா மாறினான். ஓ ஆண்டாள், எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குடி இந்த பக்தியில. இன்னும் நிறைய இருக்கு கோபால சுந்தரி. நாமஜபம் பண்ணிக்கொண்டே வா, பக்தி பண்ணிக்கொண்டே இரு. ஒவ்வொரு ரகசியமா ஒவ்வொரு காலகட்டத்தில் உனக்கு புரியும். ஓ எவ்வளவு விஷயங்கள் ஆண்டாள். கட்டாயம் இன்னைக்கு பாசுரத்துக்கு நாங்க 2 பேரும் சொல்லலாம்னு கண்ணன் நப்பின்னை உத்தரவு. எங்களுக்கு அனுமதி உண்டா? அனுமதி உண்டு, நாங்க சொல்லறோம், நீங்க கேளுங்க. திருமங்கை யாரு இப்படி மிரட்டுறா? உரிமை இருக்கு, நீங்க கேளுங்கன்றா. இதற்கு யாரும் இப்படி வரலையே. அது அப்படிதான். ஆனா அகம்பாவம் கிடையாது அவர்கள் 2 பேர்கிட்டையும். அப்படியா சொல்ற திருமங்கை? எனக்கு என்னமோ திமிரா தெரியறது. இதுக்கு பேரு சாத்வீக அகங்காரம். இன்னாருடைய சிஷ்யன் சிஷ்யை, அது ஒரு அகங்காரம். நாரதரை பற்றி சொல்லும் பொழுது பிரகலாதெல்லாம் சொல்லுவான், என்னோட குரு, நான் நாரதருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவான். துருவன் இப்படிதான் சொல்லுவான், வால்மீகி, வேதவியாசர். ஏன்னா இந்த குருவாலே நான் தடுத்தாட்கொள்ளப்பட்டேன், இந்த குருவிடத்துல எனக்கு உரிமையும் அந்த குரு என்னிடத்துல அக்கறையும் கொண்டிருக்கார் அப்படின்ற சாத்வீக அகங்காரம். இது திமிரு கிடையாது. ஓ நான் இந்த தெய்வத்தினுடைய பக்தன், பக்தை, இது ஒரு சாத்வீக அகங்காரம். நான் இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் ஒரு சாத்வீக அகங்காரம். நான் இந்த திவ்ய தேசத்துல வாழ்கிறேன், மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். வடமதுரைக்கு ஒரு பாக்கியம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி. இவள் என்ன இப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கா? இவள் எப்படியே ஆடிண்டே இருக்காளே. ஆமா, அவ பளிச்சுன்னு இருக்கணும், இவ ஆடிண்டே இருக்கணும். என்னடி திருமங்கை சொல்றாய்? இரு, அவர்களே சொல்லுவா. சுவாமி ராமானுஜரே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருக்கட்சி நம்பிகள் பண்ண கைங்கரியத்துல அவர் கையில் இருக்குமே அந்த ஆலவட்டம் நான் தான். ஓ ஆலவட்டமா? பனையோலை விசிறி? ஏன் எங்களுக்கெல்லாம் அனுபவம் இல்லையோ? சுச்சோ, அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அவளா? எந்த ஜெகநாதன் நித்தியம் தன் முகத்தை அதில் பார்த்துட்டு இருக்கானோ அந்த தட்டொளி கண்ணாடி. ஓ விசிறி கண்ணாடி எல்லாம் பிரபாவம் சொல்ல போறதோ? ஏன் விசிறி கண்ணாடிக்கு பிரபாவம் கிடையாதோ? சொன்ன துவனி தப்பு. ஆஹா விசிறியா, ஓஹோ கண்ணாடியா, அப்படி சொல்லியிருக்கணும். விசிறியும் கண்ணாடியுமா? கோபால சுந்தரி, உனக்கு பிரச்சனையே தான். எந்த இடத்துல என்ன துவனியில பேசணும்னு கத்துக்கோ. அது அதிர்ச்சியில ஆச்சரியத்துல வளரிட்டேன். இனியாவது வளராம இருக்கணும். எங்களுக்கு இன்னைக்கு பாக்கியம் கொடுத்திருக்கான் கண்ணன். ஆண்டாள் கேட்கிறாளே, உக்கமும் தட்டொழியும் எங்களை தான் கேட்கிறா. அதுவும் பகவான் ரொம்ப அழகானவன்.
எனக்கு என்ன உரிமை இருக்கு பகவானை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டா, பகவானுடைய அவதாரங்கள்ல அவனுக்கு யாரோ ஒருத்தர் இந்த விசிறி வீசுற கைங்கரியம் பண்ணுவார்கள். ராமனா வந்த பொழுது பகவான் ஜம்முன்னு அழகா சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து நிற்கும் பொழுது சாமரம் எல்லாம் வீசுவாளே. எல்லா திவ்ய தேசங்கள்லையும் சுவாமிக்கு சாமரம் வீசுறது உண்டே. சாமரம் எல்லாம் விசிறியனுடைய இன்னொரு விதம் தானே. திருக்கட்சி நம்பிகள் வரதனுக்கு எப்பொழுதுமே திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தாலும் கைகள்ல அந்த விசிறியோட தானே இருக்கார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. 30 முக்கோடி தேவர்களுக்கு ஒண்ணுன்னா முதல்ல ஓடக்கூடிய ஒருவன் கலி. நல்ல மிடுக்கு உடையவன். இந்த கஷ்டத்தை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அறகுறையா எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு விடமாட்டான். அந்த வேரும் வேரடி மண்ணுமா பிடுங்குறா போல கஜேந்திரன் கத்தினவன மடுவின் கரைக்கு வந்து கஜேந்திரனை பிடிச்சு இழுத்து சக்கராயத்தை விட்டு முதலைய வதம் பண்ணி முதலைக்கு சத்கதி கொடுத்து கஜேந்திரனை தூக்கி தோல்ல வச்சுட்டு அவனுக்கு முதலையனுடைய அந்த கடியிலிருந்தும் விடுதலை, சம்சார சாகரத்திலிருந்தும் விடுதலை, பூர்வ ஜென்ம சாபத்திலிருந்தும் விடுதலை, வைகுந்த பிராப்தி எல்லாம் கொடுத்துட்டான் இல்லையா. அது கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி மட்டும் இல்லை, பரமானந்த சுகத்தையும் தருவான். எல்லை இல்லாத சுகம் தரும் கோபாலன் அல்லவா. 33 அமரர்க்கு 30 முக்கோடி தேவர்கள், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி தேவர்கள் எல்லாருக்கும் தலைவனா செய்வன். 33 அமரர்க்கு முன் சென்று முன்னாடி போய் நிற்கிறானே. திருப்பார்கடலை கடையும் பொழுது முன்னாடி போய் நிற்கிறானே. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். துயில் எழுந்து வா. அமரர்களுக்கெல்லாம் ஓடினிய. மகாபலி கிட்ட இருந்து காப்பாத்து, இரண்யக்ஷணத்திலிருந்து காப்பாத்து, இரண்ய கஷ்யபு கிட்ட இருந்து காப்பாத்து, கம்சன் இடத்துல இருந்து காப்பாத்து, ராவண இடத்துல இருந்து காப்பாத்து, மது கைடவ இடத்துல இருந்து காப்பாத்துன்னு அந்நிய பிரயோஜனங்களை பிராதான்யமா கொண்டு உன்னை உபாசனம் பண்ற தேவர்களுக்கு ஓடி வரணி நீயே பிரயோஜனம்னு வந்திருக்கோம். இப்படி தூங்கலாமா? உனக்காக லோக மரியாதையெல்லாம் விட்டுட்டு விடியற் காலம்பரை எழுந்து கண்ணான்னு வந்திருக்கோமே, முத்தம் தர வேணும்னு வந்திருக்கோமே. இப்படி பண்ணலாமா? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். அதுவும் வாமனமூர்த்தியா வந்த பொழுதும் கொடை கமண்டலம் விசிறி வேற வச்சுட்டு இருந்தான். இந்த கோவிலெல்லாம் கோஷ்டி காலத்துல பிரபந்தம் சொல்றவாள்லாம் கையில விசிறியோட வந்து விசிறி வீசிண்டே பிரபந்தம் வாசிப்பாளே. நிஜமாவே அந்த கைங்கரிய பறர்களுடைய விசிறிக்கு அப்படி ஒரு பாக்கியம் உண்டல்லவா. அந்த மாதிரி இதோ நம்ம ராமானுஜன் அண்ணாவுக்கு தெரியுமே, திருப்பார்கடல், வைகுண்டம், இங்கெல்லாம் அவர் படம் எடுத்து அப்படி தலையை ஆட்டுவார். அதுவே விசிறி மாதிரி சுவாமிக்கு காத்து வருமே. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். அவருடைய கஷ்டத்தை, சாபத்தை, பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய கலியே துயிலழாய். கஷ்டங்களுக்கு இவன் தான் கலி. சாதாரணமா கலியில கஷ்டம்னு நம்ம சொல்லுவோம், கலியுகம் கஷ்டம்னு. ஆனா இவனை அண்டினவர்களுடைய கஷ்டத்துக்கு இவன் தான் கலி. முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான். முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். எழுந்திருப்பா,
செப்பமுடையாய் திரள் உடையாய். அவ்வளவு ஜோரா அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணாசாகரனே எழுந்திரு. எப்பேற்பட்ட கிருபை நீ பண்றாய். வெப்பம் கொடுக்கும் விமலா, ஜோரா யார் பக்தர்களிடத்திலே வம்பு பண்றார்களோ அவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய, ஜுவரத்தை கொடுக்கக்கூடிய விமலா, பரிசுத்தமானவனே. உள்ளமும் பரிசுத்தம், உடலும் பரிசுத்தம், எண்ணங்கள் பரிசுத்தம், கிருபை பரிசுத்தம், சுத்த சத்வமான ரூபமூர்த்தியாச்சே. அதனால விமலன். அவன் போட்டுருக்கிற ஆடை பரிசுத்தம், அவன் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலை பரிசுத்தம், அவனுடைய கண் பார்வை, அவனுடைய திருடுத்தனம், கள்ளத்தனம், பொய் கூட பரிசுத்தமானது. ஜீவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். அவர்கள் பக்தியோட இருந்தா நீர்பண்டமா உருகிடுவான் அச்சொடின்னு. இந்த கோப குழந்தைகளுக்குலாம் அப்படித்தானே பாக்கியம். என்னமா உருகி உருகி விளையாடுறான் அவர்களோட. பாக்கியம். கோபிகைகளுக்கு கூட ஒரு சந்தர்ப்பத்துல சௌபாகிய மதம்னு வந்துடுத்து. இந்த கண்ணனுடைய தோழர்களுக்கு அந்த அகம்பாவமே வரல. அது ரொம்ப அழகு அந்த பசங்களோடது. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நித்தியம் கண்ணனோட விளையாடுற கோபிகள்லாம் என்றோ ஒரு நாள் ராசம். இந்த கோப குழந்தைகள் தினம் தினம் கண்ணனோட மாடு மேய்க்க போறா, தினம் தினம் கண்ணனோட திருடுறா, தினம் தினம் கண்ணனோட விளையாடுறா. கண்ணனாலே பல தடவை ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நினைவு தெரிஞ்சு காளியன் விஷத்திலிருந்து, அகாசுரன் கிட்டேருந்து, காட்டு தீயிலிருந்து, பசி, தாகம், தூக்கம், கலப்பு, எப்ப இப்படி சொடுக்கு போட்டு கேட்டா கொடுத்துடுறானே கண்ணன். என்ன பிரீத்தி அந்த குழந்தைகள் மேல அவனுக்கு. அந்த கோப குழந்தைகளுக்கு அவ்வளவு பெரிய விமலன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இந்த கோப குழந்தைகள் என்ன தவம் பண்ணிருக்கா. இவ்வளவு விஷயங்கள் அவளுக்கு நடக்கிறது. அவன் விட்டுட்டு போன பிறகு கூட அவர்கள் மாடு மேய்ச்சிண்டு அவனை ஒரு குத்தம் சொல்லாமல் இருந்தாளே. கோபிகைகள் கூட உத்தவன் வந்த பொழுது அருகால் வண்டேன்னு கொஞ்சம் கண்ணனை கோச்சிண்டுலாம் பேசினான். இந்த கோப குழந்தைகள் கோச்சிண்டு கூட பேசலையே. இத்தனைக்கும் கோப குழந்தைகள் எல்லாரும் கண்ணனோட மதுரா போய் அவன் அத்தனை அழகா அங்க தனு யஜ்யத்தை பங்கப்படுத்துறது, கோளையா பீடத்தை வதம் பண்றது, குப்ஜாவுக்கு அனுகிரகம் பண்றது, மாலாக்காரனுக்கு அருள் செய்யறது, இவ்வளவும் பார்த்து கம்சனை வதம் பண்றதையும் பார்த்து, வசுதேவர் தேவகிய ஜெயில இருந்து விடுவிக்கிறதையும் பார்த்துட்டு, அவன் இவர்கள் வீட்டு பிள்ளைன்னு தெரிஞ்ச பிறகு கூட இனி அவன் திரும்பி கோகுலம் பிருந்தாவனம் வரப்போறதில்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட, சரிடா கிருஷ்ணா ஆனந்தமா இரு, அப்பப்ப நாங்க வந்து உன்னை பார்க்கிறோம், நீ வந்து எங்களை பாருன்னு சொல்லிட்டு வந்தாளே. என்ன மனசு அந்த பசங்களுக்கு. அந்த பசங்கள்லாம் கண்ணன் இப்படி படுத்துட்டான்னா அழகா தங்கள் உடுத்தின் இருக்கிற ஆடையை கழட்டி இப்படி விசிறி வீசுவா. நிஜமாவே இல்லாட்டி பெரிய பெரிய இலைகளை கொண்டு வந்து கண்ணனுக்கு விசிறி வீசுவா. கண் உயாரமா படுத்துப்பான். இல்லாட்டி பலராமன் அண்ணா படுத்துப்பா, வல்லம் விசிறுவா. கண்ணன் அவர்களுக்கு பாதம் பிடிச்சு விடுவான் அந்த பலராமண்ணாவுக்கு. அதனால இப்படி எல்லாம் கிருப பண்ணக்கூடியவனே எங்களுக்கு கிருப பண்ணு. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். செப்பமுடையாய் திரள் உடையாய். அப்படிப்பட்ட அக்கறை உடையவன், திறமை உடையவன். ஜனங்களை காப்பாத்துறதுல அவனுக்கு அப்பேற்பட்ட ருச்சியும் உண்டு. அதனால செப்பமுடையாய் பிரபோ எழுந்திரு, செப்பமுடையாய் திரள் உடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய்.
ஓய் நீயே, நானே பேசிட்டு இருக்கேன், நீயே தானே பேச வேண்டாமா? வந்து எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிய, தட்டொழியே கண்ணாடியே, நீ என்ன அழகா சொல்றாய், நான் கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா ஆமா, ஜெகநாதனை கூட அப்படிதான் விசிறி வீசுவா, வேர்க்குமோன்னு பாண்டரங்கனுக்கு சாமரம் வீசுவா. பாக்யம்தான். இதோ பிருந்தாவனத்துல பர்சானால ராதைக்கும் கண்ணனுக்கும் அந்த வெயில் காலத்துல பங்காவை இப்படி இழுத்து இழுத்து வீசுவாரே, கண் தெரியாத ஒருத்தர் கோபால சுந்தரி கூட பார்த்திருக்காளே. ஆமா 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 ஆமா, எனக்கு கூட அதை தொடர பாக்கியம் கிடைச்சது. இந்த கயிறை தொட்டு அப்படி இழுக்கிற பாக்கியம் பத்தியா, எவ்வளவு கிருபை பண்ணியிருக்கான் உனக்கு. ஆமா திருமங்கை, இப்படி ஏதானு யோசிக்கும் பொழுதுதான் அவன் பண்ண அருள் எல்லாம் ஞாபகம் வர்றது. அவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் நினப்பில் இருக்கணும் திருமங்கை. சரி சரி, நீ சொல்லு. செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள். அழகான செப்பு குடம் போலே ஸ்தனபாரங்கள் இருக்கக்கூடிய நப்பின்னை, கண்ணனை மயக்கும்படியான அழகுடையவள், கண்ணனுக்காக சமர்ப்பணம் பண்ணக்கூடிய இளமை உடையவள். ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். அந்த மாதிரி கண்ணனுக்காகவே உடம்ப ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து வச்சிருக்கக்கூடிய நப்பின்னை. அவளுடைய அவயவ சௌந்தரியம் கண்ணனுக்கு அவ்வளவு ஆனந்தம் தர்றதான். கண்ணனுக்கு ஆனந்தம் தர்றதுக்காகத்தானே நம்முடைய வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள், உடம்பு எல்லாம் அவனுக்கு தானே. நப்பின்னை அவ்வளவு அழகா உடம்ப பார்த்து கண்ணனுக்காக உடம்புல உண்டாகக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் கூட கண்ணன் கிட்ட சொல்லிதான் ஆனந்தப்படுவான். கண்ணுக்கு மை இட்டுக்கிறதுல இருந்து, நெத்திக்கு பொட்டு இட்டுக்கிறதுல இருந்து, தலைமுடியை வாரிக்கிறதுல இருந்து, அதுல பூ வச்சுக்கிறதுல இருந்து, இது கண்ணனுக்கு பிடிக்குமா? நான் இப்படி ஆட உடுத்தினா கண்ணன் ரசிப்பானா அப்படின்னு அதனால அவள் உடம்பு முழுக்க கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க. செப்பண்ண மென்முலை, அவ்வளவு மென்மையானவள், உடலும் சரி உள்ளமும் சரி. செப்பண்ண மென்முலை செவ்வாய் செங்கனிவா. கண்ணன் அப்படியே தன் கையாலேயே கிள்ளுவான் அந்த உதடுகளை, அப்படி ஒரு சிவப்பு. சிற்றிடை, கண்ணன் ரெண்டு கையால் அந்த எடையை பிடிச்சு அப்படி தூக்கிண்டு அவளை சுத்துவான். சிற்றிடை. செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய். ஏ நப்பின்னை, நீதாண்டி பெண். ஏன்னா கண்ணனை வசப்படுத்தும்படியான அழகி. யாருக்கும் வசப்படாதவன் கண்ணன், எதற்கும் வசப்பட மாட்டான். கண்ணனை பார்த்து மகாலட்சுமி தானே வசப்பட்டா. ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹீன். கண்ணனை பார்த்து பூமி தேவி தானே வசப்பட்டா. கண்ணனை பார்த்து 16,100 ஸ்திரீகள் தானே வசப்பட்டா. இவனை வசப்படுத்த முடியுமா? அவனையே வசப்படுத்தினவள் அல்லவா ராதாவும் கோதாவும் நப்பின்னையும். அதனால நப்பின்னை நங்காய், ஏ பொம்பளை அப்படின்னு அவன் கூப்பிடும்படியான உரிமை பெற்றவளாச்சே. ஏ பெண் பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுவானே. அதனால நப்பின்னை நங்காய் திருவே. அவளுக்குதான் அவ்வளவு ஐஸ்வர்யம். இந்த கண்ணாடி முன்னாடி நின்னா கூட நப்பின்னையோட ஜோடியா நிற்பான். ஹே நப்பின்னை அழகா இருக்கடி அப்படின்னு அவளை முன்னாடி நிக்க வச்சு அந்த கண்ணாடியில அவள் பின்னாடி இவன் நின்று அதை பாரு 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 கண்ணாடிய பாரு அப்படின்னு சொல்லி அத்தனை அழகா அந்த கண்ணன் பாரு பாரு அப்படின்னு சொல்லி ரசிக்க வைப்பானே. ஓ அவ்வளோ பாக்கியம். திருமங்கை பாத்தியா, இந்த கண்ணாடிக்கு தட்டொழிக்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு.
இந்த மாதிரிதான ராதையும் கண்ணன். கோபாலசுந்தரி குசும சரோவர லீலை. ராதாராணி கையில கண்ணாடி வச்சிருந்து கண்ணனை பார்ப்பாளே, அந்த கண்ணாடியில கண்ணன் ராதாவை பார்ப்பான. மறந்துட்டியா? பாத்தியா திருமங்கை, மறந்தே போச்சு எனக்கு. இது வேற உனக்கு கண்ணாடி பிடிக்கும், கண்ணாடியில கண்ணனை பார்க்கணும்னு சொல்லுவார். ஜெகநாதனுக்கு நித்தியம் அபிஷேகம் எல்லாம் அவன் முன்னாடி கண்ணாடி வச்சுதானே. கண்ணாடியில தெரிய பிரதிபிம்பத்துக்கு தானே அவனுக்கு நிவேதனமே பண்ணுவா. ஆமா, கண்ணாடி அறை சேவை உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்ததில்ல, ஸ்ரீரங்கத்துல பார்த்ததில்ல. ஆமா, மேல கண்ணாடி, கீழே கண்ணாடி, கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், எல்லா திசைகள்லயும் கண்ணாடி. நடுவுல இந்த சுவாமி நிப்பானே, அவன் நடுவுல நின்று இந்த கண்ணாடியில நப்பின்னையினுடைய முன்னழகு, பின்னழகு, இடையழகு, சடை அழகு, கால் அழகு எல்லாம் பார்ப்பான். அதுக்குதான் கண்ணாடி அறை சேவையா? பின்னதுக்கு. அதே மாதிரி நப்பின்னையும் கண்ணனுடைய முன்னழகு, தலையழகு, பின்னழகு, கால் அழகு எல்லாம் பார்ப்பா. ரசிகர்கள் 2 பேரும் பின்ன அழகும் உண்டு, ரசிக சுவாவமும் உண்டு. அதனாலே நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை. எல்லாருக்கும் விசிறிய கொண்டா, கண்ணாடிய கொண்டா. நாங்கள்லாம் கோஷ்டியா வந்திருக்கோம், இங்க எல்லாருக்கும் விசிறி கொடு. நாங்க எல்லாரும் உனக்கு இப்படி விசிறி வீசி விடணும். உனக்கும் கண்ணனுக்கும் விசிறி வீசும்படியான பெரிய விசிறிகள் நாங்கள்லாம். அதனால விசிறியை கொண்டா. இந்த விசிறி வீசும் பொழுது உன்னுடைய தலைமுடி ஆடுற அழகை பார்க்கணும், கண்ணனுடைய மயில்பீலி ஆடுற அழகை பார்க்கணும். அதுக்கு நடுவில் நீங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்கிற அழகை பார்க்கணும். நீங்க 2 பேரும் பேசுற அந்த சப்தத்தை கேட்கணும். சப்தம் வராம விசிறணும், சில்லு சில்லுன்னு விசிறணும், ஜோரா இருக்கும். இந்த ராதாராணி தோழிகள்லாம் கண்ணனுக்கு விசிறுவாளே, அதே போல ராதையும் கண்ணனும் நிக்குஞ்சத்தில் இருக்கும்போது தோழிகள் எல்லாம் விசிறுவார்கள் ஜோராக. அந்த மாதிரி உக்கமும் தட்டொழியும் தந்து அழகா நீ எப்படி கண்ணாடியில கண்ணனோடு அனுபவிக்கிறியோ அந்த மாதிரி நாங்கள் அப்படி கண்ணாடியை பிடிச்சுக்கணும். ராதாராணிக்கு தலைவாரின மாதிரி கண்ணனை எங்களுக்கு அலங்காரம் பண்ணிவிடணும். கண்ணனோட நின்னுண்டு கண்ணாடியில ஆனந்தமா அவன் அழக பார்க்கணும், உன் பிரேமைய பார்க்கணும். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை எப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்பயே எங்களை நீராட்டு. நீங்க 2 பேரும் வந்து எங்களை பார்த்தாலே ஒரு நீராட்டம். அதுவும் இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா எவ்வளோ பெரிய கிருப்பை எங்களுக்கு, எத்தனை ஆனந்தம். நாங்க கண்ணாடி பிடிக்கணும், நீயும் கண்ணனும் அலங்காரம் பண்ணிக்கணும், நாங்க உங்க 2 பேருக்கும் விசிறி வீசணும். இப்படி ஒரு அனுபவத்தை அனுகிரகத்தை கொடுன்னு ஆண்டாள் கேட்கிறார். அது தெரிஞ்சதை சொன்னேன் ஆண்டாள். அது வெக்க வெக்கமா வருது. கண்ணாடி முன்னாடி அவன் நின்று பார்க்கிற அழகெல்லாம் சொல்ல எனக்கு தெரியலை, ஆனா அனுபவிக்க தெரியும். ஆளவட்டமே நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியாச்சு, வேற என்ன நான் சொல்லணும். அவன் காதோட சத்தம் போட்டுன்னு இருக்கேன், அவன் உடம்புல முத்து முத்தா வியர்வை அரும்புறத பார்க்கிறேன். ராசக்கிரீடை முடிஞ்ச உடனே இவர்கள் 2 பேருக்கும் வேர்க்கும் பொழுது ஆனந்தமா விசிறுவார்கள். அப்ப அவர்கள் மேல அந்த காற்று படும் பொழுது அவர் 2 பேரும் அபாடா அப்படின்னு சொல்லுவார்கள். அதுல நான் மயங்கி கிடக்கிறேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொன்னோம், மத்தெல்லாம் அவா பாடு. ஆண்டாளம்மா ரொம்ப ஜோரா சொன்னேன். எவ்வளவு அனுபவங்களா! என்ன கோபாலசுந்தரி
எங்களுக்கு அனுபவம் இருக்கா? அச்சோ, எவ்வளோ அனுபவங்கள். நீ கண்ணாடியை பார்த்தாலும் உங்க ஞாபகம் வருமே, மேல காற்று வீசும் பொழுதெல்லாம் உங்க ஞாபகம் வருமே. இன்னும் உண்டு கோபால சுந்தரி. விசிறி பகவானுக்கு மட்டுமில்லை, பக்தாளுக்கும் வீசுறது உண்டு. அழகர் கோவில் எல்லாம் வயசானவர் ஒருத்தர் வீசுவாரே, பார்த்திருக்கியா? புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துல ரத யாத்திரையில நீ கூட விசிறி வீசினிய பக்தாளுக்கு. ஆமா. அடா நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய புருஷர்களுக்கு விசிறி வீசுறது உண்டு. கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜருக்கு விசிறி வீசியிருக்கார். ஓ, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அவருடைய சிஷ்யர் கோவிந்தர் விசிறி வீசியிருக்கார். என்ன ஆணு வாயை பழக்கிறாய், எல்லாம் தெரிஞ்சதுதான், மறந்து போச்சோ? ஆமா, ஆனா இப்ப ஞாபகம் வந்தாச்சு. அவ்வளவு இருக்கு இல்லையா? கருடன் தன் இறகை வச்சு இப்படி விசிறுவாரு சுவாமிக்கு. அடடா, மறந்தே போச்சு எனக்கு. என் கண்ணாடி மறந்து போச்சா உனக்கு? கண்ணாடி ஜெகநாதன் சரி, கண்ணாடி அறை சரி, யசோதையினுடைய வீட்டுல தூண்கள்ல மணிகள் பதிச்சிருப்பா, அதுல கண்ணனுடைய பிரதிபிம்பம் தெரிய யசோதா கண்ணன்னு நினைச்சு அந்த கண்ணாடியில அன்னம் ஊட்டியிருக்காளே. ஓ, சிவபெருமான் வந்து கிருஷ்ண தரிசனம் வேணுன்ற பொழுது பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அதை அந்த பக்கம் வச்சு அந்த பாத்திரத்துல கண்ணன் முகம் தெரியும்படியா காண்பிச்சு அதுல சிவபெருமான தரிசனம் பண்ண சொன்னாளே. அதுவும் கண்ணாடி தானே. ஜோர். ராதிகா கண்ணாடிய பார்க்க கண்ணாடிக்குள்ளேருந்து அவன் காட்சி கொடுப்பானே. ஆமா, அதனால அனுபவங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒவ்வொருத்தருடைய அனுபவம் விசேஷம். அச்சோ, என்ன பாக்கியம். ஆண்டாள், நான் என்ன சொல்லுவேன்? இதோ சன்னதி எல்லாம் பாருங்கோ. எம்பெருமானாரே, நித்தியம் உங்ககிட்ட ஆளவட்ட கைங்க இதுக்கு அந்த விசிறி கொடுப்பேன். நீங்க வீசுறத பார்த்து பார்த்து மயங்குவேன். என்ன பாக்கியம் அந்த விசிறிக்கு. ராமானுஜர் கையில இருக்கு, காற்றோ பகவானுக்கு. அடாடா, அந்த ஆளவட்டத்துக்கு எவ்வளவு மகாத்மியம் இருக்கா. பெருமாளுக்கு நித்தி அலங்காரம் பண்ணிட்டு நன்னா இருக்கானான்னு பாக்கிறதுக்கு கண்ணாடி அவன் திருமுக மண்டலத்துக்கு முன்னாடி காட்டுவேன். ஆனா அவன் பார்த்து ரசிக்கிறான். இப்பதான் புரிஞ்சது. தட்டொழியே உனக்கு நமஸ்காரம், ஆலவட்டமே உனக்கு நமஸ்காரம். ஆண்டாளம்மா, ஒரே ஒரு தடவை பாசுரம் சொல்லிடி வந்தேன். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். அடாடாடா, என்ன அனுபவம், என்ன பாசுரம். ஆண்டாளே, நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம் இப்பேற்பட்ட ஒருத்தி எங்களுக்கு கிடைச்சதுக்கு. என்ன கோபால சுந்தரி, சொல்லுங்க, என்ன ஆலவட்டம் விசிறணுமோ? இல்லை, நானே ஆலவட்டமா ஆயிடணும்னு ஆசையா இருக்கு. இப்ப கண்ணாடி ஆயிடுவியோ? ஆமா, கண்ணாடி ஆயாச்சுன்னா ஆண்டாள் ரங்கவண்ணாரை பார்ப்பேன் இல்லையா, அவர்களுடைய நித்திய கேளிக்கைகளை பார்ப்பேன் இல்லையா. நல்ல பிரார்த்தனை தான். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.